மார்பகம் மேல இப்படி கைய வச்சு இப்படி தள்ளுறாங்க. அதுவும் பொம்பளை போலீஸ் கூட கிடையாது, ஆம்பளை போலீஸுங்க அப்படி தள்ளுறாங்க. இது எந்த விதத்துல எங்களை தேவையில்லாம அங்க நோன்றாங்க இங்க நோன்றாங்க. சிறுவாபுரி கோவிலில் தைப்பூச கூட்ட நெரிசலில் டிஎஸ்பி திருநங்கைகளை அடித்த முயன்ற விவகாரத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை திருநங்கைகள் முன்வைத்துள்ளனர். விரதமிருந்து சாமி கும்பிடச் சென்ற எங்களை யாசகம் பெற்றதாக நினைத்து அவமானப்படுத்திவிட்டார்கள் என்றும், என்னவென்று விசாரிக்காமல் பெண் டிஎஸ்பி எங்கள் கன்னத்தில் அறைந்து விட்டார் என்றும், ஆண் காவலர்கள் எங்களை அடித்து உள்ளனர் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் ஒரு ஆம்பளையை தள்ளுற மாதிரி ஒரு போலீஸ் நெஞ்ச பிடிச்சி தள்ளி, அது எனக்கு நான் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன். அது எனக்கு வலிக்கவோ நான் என்ன பண்ணேன், இவ எனக்கு கேட்டா என்ன சிட்டின்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு இவன் என்ன பண்ணா, ஏன் சார் நீங்க அது மாதிரி தள்ளுறீங்க அப்படின்னு இவளை கேட்கவோ, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எடுத்ததுக்கு எதுவுமே பேசவே கிடையாது. அவங்களோட இது எல்லாமே எங்களை அந்த இடத்துல இருந்து தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மேன் ஹேண்டலிங் மாதிரி. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாருக்குமே சமுதாயம் தான். அதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பெண் அதிகாரி ஒருத்தவங்க வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க. அங்க சம்பவம் நடந்துட்டு இருக்கா, அவங்க ஒண்ணுமே கேட்கவே கிடையாது. அதாவது எதுவுமே என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம என்ன ஒரு அடி அடிச்சிட்டாங்க பலாருன்னு. அடிச்சதுனால எனக்கு ஒரு மாதிரி எல்லாருமே சுத்தி பார்க்க எனக்கு ஒரு அசிங்கமாயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதை என்ன போட்டிருக்காங்கன்னா நியூஸ் சேனல்ல, இந்த மாதிரி நாங்க திருநங்கை கிட்ட யாசகம், பொதுமக்கள் கிட்ட யாசகம் கேட்டதாகவும் அதனால அவங்க எங்களை அடிச்சதாகவும் போட்டிருக்காங்க. அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரி நாங்க எதனா கடை கேட்ட யாசகம் வாங்குற வீடியோ எதனா இருந்தாலும் நீங்க எடுத்து போடுங்க. அங்க அத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. நாங்க சாமி பார்க்க தான் வந்தோம். லைன் நின்னா எங்களை தேவையில்லாம அங்க நோன்றாங்க இங்க நோன்றாங்க, அந்த மாதிரி இடிக்கிறாங்கன்ற பிரச்சனைனாலதான் நாங்க எப்பவுமே இந்த 3 வாரமுமே நாங்க அந்த வழியில தான் வந்தோம். சரி நம்ம இந்த வாட்டி கேட்டு போலான்னு நாங்க பேச கூட விடல. எங்களை நாங்க ஓரமா நிக்கிறோம், சரி எங்களை கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்புங்கன்னு தான் சொன்னோம். அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இந்த மார்பகம் மேல இப்படி கைய வச்சு இப்படி தள்ளுறாங்க. அதுவும் பொம்பளை போலீஸ் கூட கிடையாது, ஆம்பளை போலீஸுங்க அப்படி தள்ளுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது நாங்களும் பெண்கள் மாதிரிதான்.